விடியும் என்று விண்ணை நம்புவது போல முடியும் என்று உன்னை நம்பு. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, காலையிலிருந்தே உன்னோடு பேசிவிட வேண்டும் என்று இந்த கந்தன் நான் துடித்து கொண்டிருக்கின்றேன். அப்பன் காத்து கொண்டிருக்கிறேன் என்று இன்று உன்னிடத்தில் சொல்லவில்லை. நான் துடித்து கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? எப்படியாவது என் பிள்ளையிடம் இந்த விஷயத்தை சொல்லிவிட வேண்டும். அது எனக்கே இந்த அளவிற்கு படபடப்பை கொடுக்கிறது என்றால் இந்த விஷயம் தெரிந்தால்தான் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் ஒரு முடிவு கிடைக்கும் என்பதனால்தான். என் பிரியமே, இந்த உண்மையை இன்றாவது இந்த கந்தன் என்னிடத்தில் இருந்து நீ தெரிந்து கொள். நிச்சயமாக உன் மனதிற்கு ஒரு மிகப்பெரிய தெளிவு மட்டுமல்ல, உன்னுடைய வாழ்க்கைக்கான மிகப்பெரிய புரிதலும் உனக்கு கிடைத்துவிடும். கந்தன் என் வாக்கு உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி கொடுக்கும். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனநிலையில் இப்பொழுது இருக்கின்ற துன்பங்களை எடுத்துவிடும். என் பிரியமே, கந்தனிடத்தில் ஒரு விஷயத்தை வேண்டும் என்று நீ வேண்டி நின்று விட்டால் அப்பன் ஒருபொழுதும் அதை இல்லை என்று மறுக்க மாட்டேன். ஒருவேளை என் பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கு இது சரியில்லை என்று எனக்கு தோன்றும் பொழுது அதன் பிறகு நீ எவ்வளவு அடம் பிடித்தாலும் அதை உனக்கு நான் தந்துவிட மாட்டேன் என்பதுதான் உண்மை. இன்று நீ அடம் பிடிக்கிறாய் என்பதற்காக நான் உன் கைகளில் இதை கொடுத்து விட்டேன் என்றால் நாளை இதனாலேயே உன்னுடைய வாழ்க்கை அழிந்து போகும். இதனாலேயே உன்னுடைய வாழ்க்கையானது கேள்விக்குறியாக மாறிவிடும். அதனால் எதை கொடுக்க வேண்டும், எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பதனை உன் கந்தன் நான் தெரிந்து புரிந்து அதை உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன் என்பதனை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. இப்பொழுது நீ செய்து கொண்டிருக்கின்ற செயலில் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று அப்பன் ஏற்கனவே உனக்கு நல்ல வாக்கினை தந்திருக்கின்றேன். நீ குழப்பமில்லாமல் செய்து கொண்டே இரு. வேண்டும் என்றே இங்கு நல்லபடியாக வாழ நினைக்கின்றவர்களை வம்பிழுத்து கொண்டிருப்பவர்கள் ஏராளம். அவர்களை எல்லாம் அவர்கள் வழியிலேயே நீ விட்டுவிடு. எந்த வம்புக்கும் அவர்களிடத்தில் நீ ஒருபோதும் செல்லாதே. இவர்களை எல்லாம் இந்த கந்தன் நான் நிச்சயமாக பார்த்து கொள்வேன் என்பதனை நீ மறக்காதே. அவர்களை விமர்சிப்பதையோ அவர்களை பற்றி பேசுவதையோ விட்டுவிட்டு உன்னுடைய பாதையில் நீ பயணித்து கொண்டே இரு. உனக்கான கடமை இங்கு உன் அப்பன் நான் நிறைய வைத்திருக்கின்றேன். அதை மட்டும் பார்த்து கொள்வதில் உன் கவனம் முழுமையாக இருக்கட்டும். உன்னுடைய குடும்பத்தில் உள்ள எத்தனையோ பேரினுடைய ஆசைகள் எல்லாம் உன்னை சார்ந்து இருக்கின்றது. அதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டிய கடமை உனக்கு இருக்கின்றது. அதற்காக என் குழந்தை நீ பாடுபட்டு கொண்டே இரு. அதுவே உன்னுடைய வாழ்க்கையின் நன்மைக்கு வழிவகுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நீ இருந்து கொண்டிருந்தாலே போதும். என் பிரியமே, சிரித்து வாழ்வதற்கு எப்பொழுதுமே பழகி கொண்டால் கஷ்டங்களும் வேதனைகளும் உன்னை நெருங்குவதற்கு பயப்படும். எதுவாக இருந்தாலும் யோசனைகள் அதிகமாக இருக்க வேண்டும். சிந்தித்து வாழ பழகிவிட்டாயானால் எந்த ஒரு பொய்களும் உன்னை நெருங்கி விடாது. சந்தோஷத்தையும் கஷ்டத்தையும் ஏற்க பழகிக்கொள். அப்படி மட்டும் பழகி கொண்டாயானால் உன்னுடைய வாழ்க்கை முழுமையுமே சிறப்பாக அமையும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் இந்த கந்தன் நான் நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றி தர காத்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய கோரிக்கைகளை நான் ஒருபோதும் நிராகரிக்க மாட்டேன். அதனால் உன் மனதில் தோன்றுகின்ற குழப்பத்தை முதலில் நீ அகற்றிவிடு. உன்னுடைய வார்த்தைகளுக்கு யாரும் இங்கு மதிப்பு கொடுக்கவில்லையே என்று நீ அதிகம் வருத்தப்படுகின்றாய். இதற்காகவெல்லாம் வருந்தாதே. உன்னுடைய நல்ல வார்த்தைகளை கேட்பதற்கு அவர்களுக்கு தான் கொடுத்து வைக்கவில்லை என்பதனை அவர்களே வெகு விரைவாக உணர்வார்கள்.
இங்கு நல்ல வார்த்தைகளை பேசுகின்றவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு அவர்கள் வாழ்க்கையில் தேவையற்ற எண்ணங்களை விதைப்பவர்களையும் அவர்கள் வாழ்க்கையில் தேவையற்ற சிந்தனைகளை கொடுப்பவர்களையும் இவர்கள் பெரிதாக தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள். அதனால் இது அவர்களுக்கான இழப்பு என்பதனை புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற நன்மைகளை மட்டுமே நீ கவனத்தில் கொள். உன்னிடம் யாரும் வந்து மீண்டும் கேட்க மாட்டார்கள். உன்னுடைய பேச்சை கேட்காமல் போனதை நினைத்து அவர்கள் ஒரு நாள் நிச்சயமாக வருத்தப்படுவார்கள். நீ உன்னுடைய கடமையை மட்டும் செய்து கொண்டே இரு. அதற்குரிய பலன் உனக்கு என்னவோ அது நிச்சயமாக உன் கைகளில் கிடைக்கும் என்பதனை மறக்காதே. உனக்கு தீங்கு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அதற்குரிய தண்டனையை அனுபவிப்பார்கள். ஏன் இப்பொழுது அனுபவித்தும் கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நினைவில் கொள். நான் உன்னை தேற்றுவதற்காகவும் உதவிகள் செய்வதற்காகவும் எப்பொழுதும் உன்னோடுதான் இருக்கிறேன். உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய நம்பிக்கையும் இந்த கந்தனை ஒட்டியதாகவே எப்பொழுதும் இருக்கட்டும். உன்னுடைய எண்ணங்களை எப்பொழுதுமே இது போன்ற தீய மனிதர்களின் பேச்சினை கேட்டு சிதறடித்து விடாதே. இப்பொழுது உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் தளர்ந்து விட்டது. இது இந்த கந்தன் எனக்கு நன்றாக புரிந்ததனால்தான் நான் இப்பொழுது உன்னை சுற்றி இருப்பவர்களை பார்த்து கோபம் கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உன்மேல் எந்த அளவிற்கு சோதனைகளை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இவர்கள் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் கண்டு உனக்கு உன்மேலேயே நம்பிக்கை குறைந்து கொண்டே இருக்கின்றது. நீ நினைக்கலாம் இதையெல்லாம் அனுபவிப்பது நம்முடைய விதி என்று. என்ன நடக்கப் போகிறது என்று பரிதவிப்பிலேயே உன்னுடைய நாட்களை எல்லாம் நகர்த்தி கொண்டே செல்கின்றாய். என் பிரியமே, ஒன்றை புரிந்து கொள். உன் வாழ்க்கையை காப்பாற்ற நிச்சயமாக இந்த கந்தன் பாடுபடுவேன். இன்னும் விரைவில் உன் மனதில் இருக்கின்ற இந்த துக்கங்கள் எல்லாம் மாறும். வேண்டுமென்றே உன் வாழ்க்கையை அழிக்கவும் உனக்கு துன்பங்களை கொடுக்கவும் நினைக்கின்ற இந்த மனிதர்கள் நிச்சயமாக உன்னை விட்டு விலகித்தானாகவே சென்று விடுவார்கள். உனக்கு கொடுத்த ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் அவர்கள் வேதனைப்பட்டு நிற்பார்கள் என்பதனை மறக்காதே. எப்பொழுதுமே நமக்கு எப்பொழுது நல்லது நடக்கும் என்று எதிர்பார்த்த என் பிள்ளையே, உனக்கு நல்லது நடக்க ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது. தினம் தினம் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டே இருக்கின்றது. எதிர்பாராத பல நல்ல விஷயங்களும் எதிர்பாராத பல நல்ல மாற்றங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது. நல்லதை எல்லாம் உணர்ந்து நல்ல விஷயங்களை எல்லாம் புரிந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை நீ தெளிவாக பெற்றிட எப்பொழுதும் மன வலிமையோடு நின்று கொண்டிரு. உன்னுடைய மனது எதிர்பார்க்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் பேரானந்தத்தை கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். இந்த மாற்றத்தை கண்டு என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதில் உன் மனதில் தெளிவாக இருந்து கொண்டிருக்கட்டும். எதுவாக இருந்தாலும் அதை என் பிள்ளை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. கந்தன் இருந்து நடத்தி கொடுக்க உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறும். இன்னல்களும் சோதனைகளும் இல்லாத வாழ்க்கை யாருக்கும் இல்லை. உனக்கு ஒருவர் துன்பத்தை கொடுக்கிறார் என்றால் அவருக்கு வேறு வகையில் அதே துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கும் என்பதனை மறக்காதே. இந்த நிலை உன் வாழ்க்கையில் மாற இந்த கந்தன் இருந்து நடத்தக்கூடிய உண்மைகள் அத்தனையும் இன்றே நீ தெரிந்து கொண்டாயல்லவா? இத்தோடு உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் வெளியேற வேண்டும். இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த கந்தனிடத்திலிருந்து உனக்கு கிடைக்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பது மறக்காமல் உன் நினைவில் இருக்கட்டும். என் வார்த்தையை கேட்ட நீ மிக பெரிய பாக்கியசாலி.
கோடான கோடி புண்ணியத்தை செய்திருக்கின்ற பிள்ளை என்பதையும் மறக்காதே. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.